ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 4 ஆத்ம தத்துவ விகத்தி அர்த்தம் யத் ஆக பகவான் ருதம் பிரம்மணே தர்ஷன் ரூபம் அவ்யலீக பிரதாத்ருதக. மொழிபெயர்ப்பு. ராஜனே, பிரம்மா தேவர் பக்தியோகத்தில் உண்மையான தவத்தை மேற்கொண்டார். இதனால் மிகவும் திருப்தியடைந்த முழுமுதற் கடவுள் தனது நித்தியமான உன்னத ரூபத்துடன் பிரம்மாவின் எதிரே காட்சியளித்தார். அதுவே பந்தப்பட்ட ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்குரிய குறிக்கோளாகும். பொருளுரை. ஆத்ம தத்துவம் என்பது பகவான் மற்றும் ஜீவராசி ஆகியோரை பற்றிய விஞ்ஞானமாகும். பரமபுருஷர் மற்றும் ஜீவராசி ஆகிய இருவருமே ஆத்மா என்று அறியப்படுகின்றனர். பரமபுருஷர் பரமாத்மா என்றழைக்கப்படுகிறார். ஜீவராசி பிரம்மம் எனப்படும் ஜீவாத்மா என்றழைக்கப்படுகிறார். பரமாத்மா மற்றும் ஜீவாத்மா ஆகிய இருவருமே ஜடசக்தியை கடந்தவர்களாக இருப்பதால் இருவரும் ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றனர். பொதுவாக அவ்விருவரை பற்றியும் மக்கள் தப்பான கருத்துக்களை கொண்டுள்ளனர். ஜட உடலை தூய ஆத்மாவுடன் அடையாளப்படுத்துவது ஜீவாத்மாவை பற்றிய தப்பான கருத்தாகும். அத்துடன் ஜீவராசி பரமாத்மாவுக்கு நிகரானவன் என்றெண்ணுவது பரமாத்மாவை பற்றிய தப்பான கருத்தாகும். ஆனால் சூரிய ஒளியில் சூரியனும் உலகும் அதற்குள் உள்ள அனைத்தும் சரியாக காணப்படுவதைப் போலவே இவ்விரு தப்பபிப்பிராயங்களையும் பக்தியோகரெனும் ஒரே மார்க்கத்தால் அகற்றிவிட முடியும். இருளில் ஒருவனால் சூரியனையோ தன்னையோ அல்லது உலகையோ காண முடியாது. ஆனால் சூரிய ஒளியில் ஒருவனால் சூரியனையும் தன்னையும் தன்னை சூழ்ந்துள்ள உலகையும் காண முடியும். எனவே பக்தி யோகத்தை நிறைவேற்றுவதில் பிரம்மா மேற்கொண்ட உண்மையான விரதத்தில் பூரண திருப்தியடைந்த பகவான் இவ்விரு தப்பபிப்பிராயங்களையும் தூய்மைப்படுத்துவதற்காக தமது நித்திய ரூபத்தை பிரம்மாவின் முன் காட்டி அருளினார் என்று ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார். பக்தி யோகத்தை தவிர ஆத்ம தத்துவம் எனப்படும் ஆத்ம விஞ்ஞானத்தை உணர்வதற்குரிய வேறெந்த முறையும் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதே என்பது நாளடைவில் நிரூபிக்கப்பட்டுவிடும். பக்தி யோகத்தால் மட்டுமே ஒருவன் பகவானை பூரணமாக அறிய முடியும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். அதன் பிறகே இறை விஞ்ஞானத்தில் ஒருவரால் புக முடியும். பக்தி யோகத்தை நிறைவேற்றுவதற்காக பிரம்மா கடுந்தவத்தை மேற்கொண்டார். அதன் விளைவாக பகவானின் உன்னத ரூபத்தை அவரால் காண முடிந்தது. பகவானின் உன்னத ரூபம் 100% ஆன்மீகமானதாகும். தூய பக்தி யோகத்தின் தவத்தை தபஸ்ய முறையாக நிறைவேற்றிய பின் ஏற்படும் ஆன்மீக பறவையால் மட்டுமே பகவானை காண முடியும். பிரம்மாவின் முன் தோன்றிய பகவானின் ரூபம் ஜட உலகில் நாம் அனுபவித்திருப்பதை போன்ற ரூபங்களில் ஒன்றல்ல. பௌதிகமான ஓருருவை காண்பதற்காக பிரம்மா அத்தகைய கடுந்தவங்களை மேற்கொள்ளவில்லை. எனவே பரீட்சித் மகாராஜன் கேட்ட பகவானின் ரூபத்தை பற்றிய கேள்விக்கு விடையளிக்கப்பட்டது. பகவானின் உருவம் சத் சித் ஆனந்தம் அல்லது நித்தியத்தன்மை, பூரண அறிவு மற்றும் பூரண ஆனந்தம் ஆகியவை கொண்டதாகும். ஆனால் ஜீவராசியின் ஜடரூபம் நித்தியமானதோ அல்லது பூரண அறிவுடையதோ அல்லது ஆனந்தமயமானதோ அல்ல. இதுவே பகவானின் ரூபத்திற்கும் பந்தப்பட்ட ஆத்மாவின் ரூபத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாடாகும். ஆனால் பக்தியோகத்தின் வாயிலாக பகவானை காண்பதன் மூலம் பந்தப்பட்ட ஆத்மாவால் நித்திய அறிவும் ஆனந்தமும் கொண்ட தனது ரூபத்தை திரும்ப பெற முடியும். பந்தப்பட்ட ஆத்மா அறியாமையின் காரணத்தால் அநேக ஜட ரூபங்களில் சிறைப்பட்டு கிடக்கிறான் என்பதே இதன் சுருக்கமாகும். ஆனால் பரமபுருஷர் பந்தப்பட்ட ஆத்மாவுடையதை போன்ற ஒரு தற்காலிகமான ரூபத்தை பெற்றிருக்கவில்லை. அவர் எப்பொழுதும் அறிவும் ஆனந்தமும் கொண்ட நித்திய ரூபத்தை பெற்றிருக்கிறார். பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையிலுள்ள வேறுபாடு இதுவே. இவ்வேறுபாட்டை ஒருவன் பக்தியோக முறையால் புரிந்து கொள்ள முடியும். பிறகு பிரம்மதேவனுக்கு 4 மூல பதங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சம் பகவானால் கூறப்பட்டது. இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதம் மனக்கற்பனையாளர்களின் ஒரு படைப்பல்ல என்பது தெளிவாகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஓசை உன்னதமானதும் அதன் எதிரொலி வேதங்களுக்கு ஈடானதும் ஆகும். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதத்தின் விஷயம் பகவான் மற்றும் ஜீவராசி ஆகியோரை பற்றிய விஞ்ஞானமாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்காக படிப்பதும் கேட்பதும் கூட பக்தியோக முறையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் சகவாசத்தினாலேயே ஒருவனால் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைய முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தின் வாயிலாக சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரீட்சித் மகாராஜன் ஆகிய இருவருமே பூரணத்துவம் அடையப்பெற்றனர். ஹரே கிருஷ்ணா.